ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் நான் இந்த கப்பால் 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் இதால் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த தண்ணி கூட சும்மா ஒரு சிட்டிக்கை மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம மாவு சேர்த்து அதில் பிசையணும் நம்ம. நான் வந்து இந்த மாதிரி பைத்தம்பருப்பு வந்து வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு மூடி தேங்காய் இந்த மாதிரி இங்கே விற்கும். நான் அந்த தேங்காய் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து மாவு, இது வந்து கொஞ்சம் மைதா மாவு. இந்த கொழுக்கட்டை உடையாமல் நல்லா சாஃப்டாக வரதுக்காக நான் 2 ஸ்பூனு மாவு இது மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி வெல்லமும் கரைச்சி வச்சுட்டேன். கொதிச்சுட்டு இந்த மாவு நம்ம போடணும்ல, 1 ஸ்பூனு நான் நெய் சேர்த்துக்கிறேன். கரைச்சி வச்சுருக்கேன் மைதா மாவு, அதை நான் வந்து அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலரிட்டோம். இந்த செத்தை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சுக்குவோம். கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த சூட்லேயே அந்த மாவு வெந்தரும். நம்ம மூடி வச்சுடுவோம். பூரணம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூனு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கேன்ல வெல்லமும், அதை வந்து நான் இப்போ தேங்காய் பூ கூட சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போடுறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி போட்டுக்குவோம். வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த பாசி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இது திரண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சுருவோம். நம்மளோட அந்த தேங்காய் அந்த பாசி பருப்பெல்லாம் போட்டோன்னா நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்துட்டு பாருங்கள். லேசாக இலகுனா மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம ஆற வச்சு பூரணம் உருட்டும் போது அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு நம்மளோட பூரணம். நம்ம அந்த சுடுதண்ணில் போட்டு நம்ம பிசைஞ்சு வச்சோம்ல மாவு, இப்படி வந்துட்டு பாருங்கள். நல்லா கைக்கு கொஞ்சம் சூடாக நல்லா நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம அதை நல்லா பிசைஞ்சு திருப்பி கொஞ்சம் நேரம் வச்சுருவோம். ஏன்னா அந்த பூரணம் கொஞ்சம் ஆறணும் அதுக்குள்ளே நம்ம வைக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி வந்து இது 2த்துல தான் நான் செய்ய போகிறேன். மோதிரமும் இந்த இலை கொழுக்கட்டை மாதிரியும் தான் இந்த மாவுலேருந்து ஒன்று எடுத்து பூரணம் வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி அழகாக வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சூடாக வெதுன்னு இருக்கிறப்பே நம்ம இந்த மாவை இதுக்குள்ளே வச்சுருவோம். அப்போ தான் அது நல்லா நம்மளுக்கு பிடிச்சி வரத்துக்கு நல்லாயிருக்கும். மாவெல்லாம் வந்து இந்த இதில் அச்சில் வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அதை ப்ரெஷ் பண்ணி விட்டுக்க வேண்டியது தான். நல்லா இந்த பூரணமும் நல்லா ஈறுகளாக இட்டு பாருங்கள். நம்ம இந்த பூரணத்தை இதுக்குள்ளே வச்சுருவோம். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மாவு திருப்பி எடுத்து நம்ம இதை மூடிடணும். இங்கே இது எல்லோரும் செய்கிறது தான், இருந்தாலும் நம்மளும் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இந்த மாதிரியே அழகாக வந்துட்டு பாருங்கள். நம்மளோட அந்த விநாயகருக்கு வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒன்றா செஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில் வாழை இலையெல்லாம் வச்சுட்டோம். நம்ம ஒவ்வொன்றா அதில் வச்சுக்குவோம் இந்த கொழுக்கட்டையெல்லாம். நான் இப்போ இந்த கொழுக்கட்டை எல்லாமே நான் இந்த மாதிரி ஒன்றா எடுத்துக்கிறேன். நல்லா சாஃப்டாக எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள். நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.